பீஸா, பர்கர், பாஸ்தா, நூடுல்ஸ்னு என்னதான் நம்ம ஃபேன்சியாக சாப்பிட்டாலும் நம்ம சின்ன வயசில் அம்மா கையால் கரைச்சி கொடுத்த இந்த பழைய சாதத்தை மறக்க முடியுங்களா? இன்றைக்கி காலையில் நம்ம வீட்டில் பழைய சாதம் தாங்க. பழைய சாதத்தான்னு சாதாரணமாக சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. இது தாங்க நம்ம காலங்காலமாக சாப்பிட்டுட்டு வர்ற ஆரோக்கியமான உணவுங்க. மிச்சமான சாதத்தில் தண்ணியை ஊற்றி நைட்டு ஃபுல்லாக புளிக்க விட்டு அதில் உப்பு சேர்த்து கரைச்சி சின்ன வெங்காயமும் மோர் மிளகாயும் பச்சை மிளகாயும் கடித்து சாப்பிட்டு பாருங்கள். என்னங்க ஃபேன்சி ஃபுட் ஹேபிட்டு? இதை அடிச்சுக்க எதுவுமே இல்லைங்க. ஏப்ரல் மாதம் வந்தால் போதுங்க, நம்மளோட சின்ன வயசு ஞாபகங்கள்லாம் தானாக வந்துடுது. பசங்க லீவில் இருக்கிறாங்களேன்னு காலையில் எழுந்திரிச்சு அம்மா விதவிதமாக சமைச்சு வச்சுருந்தாலும் இந்த பழைய சாதத்தை எப்படா கரைச்சி கொடுப்பாங்கன்னு காத்துட்ருந்த நாளெலாம் இருக்குங்க. வயிறு முட்டை இந்த பழைய சாதத்தை குடிச்சிட்டு தோட்டத்துக்குள்ளே இளநீ வெட்டவும் நொங்கு வெட்டவும் போன அனுபவம் உங்களுக்கும் இருக்குங்களா? அந்த நாட்களெல்லாம் கண்டிப்பாக நமக்கு திரும்ப கிடைக்காதுங்க. பழைய சாதத்தை சாப்பிடவே கூடாதுன்னு என்னோடய டயட்டில் இருந்தாலும் கண்டிப்பாக மாதத்துக்கு ஒரு வாட்டியாச்சும் இந்த பழைய சாதத்தை கண்டிப்பாக எடுத்துக்குவேங்க. சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் எண்ணெயில் கட் பண்ணி சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து அதை வதக்கி தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், இன்னும் அமிர்தமாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.